ஓம் நமோ நாராயணாய நமக. அன்பார்ந்த மக்களே, இன்றைக்கி மக்கள் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது. மக்கள் படும் பாடு. உலகம் முழுக்க 800 கோடி பேர். இந்தியா ஜனத்தொகை 155 கோடி. தமிழக மக்கள் தொகை 8 கோடி பேர். சீனாவை பின்னுக்கு தள்ளிட்டு நமது இந்தியா முதன்மை இடத்துக்கு வந்துருச்சு. 155 கோடி பேர். பெருகி வரும் மக்கள் தொகை, அடுக்குமாடி குடியிருப்புகள், அழிந்துவிட்ட கிராமங்கள், அழிந்துவிட்ட விவசாயங்கள், அழிந்துவிட்ட தாவரங்கள், நமது நாட்டு மரம் செடி கொடி வகைகள், அடுக்குமாடி குடியிருப்புகள், நெருக்கமான வீடுகள், இறுக்கமான மனித மனங்கள், மனித முகங்கள், மாறிவிட்ட நகரங்கள், நரகங்கள், சாக்கடைகள், குப்பைகள், நதிகள் பாழாகிவிட்டன. நிலம், நீர், நெருப்பு, காற்று என்பார்களே, அந்த நிலம் பிரித்து விற்கப்பட்டது. நீர், குடிநீர் கிடைக்கவில்லை. குடிநீர் தட்டுப்பாடு. குடிநீர் விற்பனைக்கு வந்துவிட்டது. நிலம், நீர், நெருப்பு அது கேஸ் சிலிண்டராக மாறி விற்பனைக்கு வந்துவிட்டது. நிலம், நீர், நெருப்பு, நிலம், நீர், நெருப்பு, காற்று. இனி நிலம், நீர், நெருப்பு விற்பனைக்கு வந்துவிட்டது. இனி காற்றும் விற்பனைக்கு வந்துவிடும். ஆக்சிஜன் சிலிண்டர்களில் மூக்கில் வைத்து சுவாசிக்கும்படியாக வந்துவிடும். ஆகாயத்தை மட்டும் விற்க முடியாது. அங்கும் தேடிக்கொண்டிருக்கிறான். நிலவிலே கால் பதிக்கலாமா, செவ்வாய் கிரகத்திலே கால் பதிக்கலாமா என்று. அதையும் செய்தாலும் செய்து விடுவான். இங்கிருந்து அங்கு மக்களை அனுப்புவது, அங்கிருந்து இங்கு மக்களை வர வைப்பது என்று விமான போக்குவரத்து போல இப்பொழுது உலக சமுதாயமே நாரி போய் குழம்பி போய் கிடைக்கிறது நண்பர்களே. இதற்கு காரணம் பருவநிலை மாற்றம். பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், அப்புறமாக பருவநிலை மாற்றம், புவி வெப்பமயமாதல், குடிநீர் கிடைக்காத காரணம், உணவு பற்றாக்குறை, மக்கள் தொகை பெருக்கம், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கின்றன. அரசியல்வாதிகள் தயவு செய்து நல்ல விஷயங்களை பேசுங்கள், நல்ல விஷயங்களை செயல்படுத்துங்கள். உரையடித்து உலையில் போட வேண்டாம். வரி பணத்தை கொள்ளையடிக்க வேண்டாம். மக்களே, நாம் வாழ வேண்டும், வாழ விட வேண்டும். ஓ மனித சமுதாயமே, வாழுங்கள், வாழ விடுங்கள். அரசியல்வாதிகளே, வாழுங்கள், வாழ விடுங்கள். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம். அது இந்திய நாட்டு மரமாக இருக்கட்டும். நல்ல மழை பெறுவோம். அடுத்த வீடியோவிலும் தெளிவாக போடுகிறேன். மக்கள் பிரச்சனை தீர்க்க பாடுபடுங்கள். அரசியல்வாதிகளே, பொதுமக்களே, ஒத்துழைப்பு தாருங்கள். நாம் மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், இயற்கையோடு ஒட்டி வாழ்வோம், மக்கள் பிரச்சனை தீர்ப்போம். நண்பர்களே, அனைவரும் ஒன்றிணைந்து செல்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.